வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கான ஜிகே கொஷின் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜிகே கொஷின்: உலகின் மிக பழமையான வேதம் எது? ரிக்வேதம் தான் உலகிலேயே மிக பழமையான வேதம்னு சொல்கிறாங்க. ஸோ 22 ஜனவரி 2026 Thursday இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஜான் குடால் ஓன் த டைலர் ப்ரைஸ் ஃபார் ஹர் என்விரான்மெண்டல் ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன். ஜான் குடால் அப்படின்றவர் யாருன்னா உலக புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் விஞ்ஞானி மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் சிம்பான்சி குரங்குகள் குறித்து செஞ்ச ஆய்வுகளில் உலக அளவில் மிக முக்கியமானதாக கருதப்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சிக்கான சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு டைலர் சுற்றுச்சூழல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பரிசு சுற்றுச்சூழல் துறையில் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றா கருதப்படுது. செகண்ட் ஒன், வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் கண்டினியூஸ்லி ஃப்ளோவிங் ரிவர். ஆஸ்திரேலியாஸ் ஃபின்கே ரிவர் ரெகக்னைஸ்ட் ஆஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் கண்டினியூஸ்லி ஃப்ளோவிங் ரிவர். உலகிலேயே மிக பழமையான தொடர்ந்து ஓடும் நதி, அதாவது மிக பழமையான எப்பயுமே நிற்காத அந்த நதி அது என்ன நதினா ஆஸ்திரேலியாவில் இருக்க ஃபின்கே நதி அப்படின்றது தான். அது உலகின் மிக பழமையான தொடர்ந்து ஓடும் நதி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து ஓடி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபின்கே ரிவர். தேர்ட் ஒன், இந்தியா வெல்கம் ஸ்பெயின் ஜாயினிங் இந்தோ பசிபிக் ஓசன்ஸ் இனிஷியேட்டிவ் IPOI. இந்தோ பசிபிக் பெருங்கடல் முனைப்பு அப்படின்னா இந்தியா தொடங்கிய ஒரு சர்வதேச முயற்சி. IPOI அப்படிங்கிறது இந்தியா தொடங்கிய ஒரு சர்வதேச முயற்சி. இதன் மூலம் இந்தியாவின் கடல் சார்ந்த வெளிநாட்டு உறவுகள் மேலும் வலுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், 150 years of வந்தே மாதரம் will be the theme of this year's Republic Day Parade. குடியரசு தின அணிவகுப்பில் முக்கியமாக இந்த வருஷம் ஒரு இது இருக்க போகுது. என்னன்னா வந்தே மாதரம். அது வந்தே மாதரம் யார் எழுதுனதுன்னா சந்திர சட்டர்ஜி. இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் இந்த வந்தே மாதரம் பாடல் ஒரு முக்கிய பகுதியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், பஞ்சாப் போலீஸ் லான்ச்சஸ் ஆப்ரேஷன் பர்ஹார் டு மேக் ஸ்டேட் கேங்ஸ்டர் ஃப்ரீ. பஞ்சாப் மாநிலத்தில் அதிகரிச்சுட்டு வர கேங்ஸ்டர் கலாச்சாரம் மற்றும் அமைப்பு சார்ந்த குற்றங்களை ஒழிக்க பஞ்சாப் போலீஸ் ஆப்ரேஷன் பர்ஹார் அப்படின்ற ஒரு சிறப்பு நடவடிக்கையை தொடங்கியிருக்கு. இதோட நோக்கம் என்னென்னா கும்பல் தலைவர்களை கைது செய்கிறது, அப்புறம் சட்டவிரோத ஆயுதங்களை பறிமுதல் செய்யணும், அப்புறம் மாநிலத்தை குற்றமற்றதாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த ஆப்ரேஷன் பர்ஹார் அதோட முக்கியமான நோக்கமாக கருதப்படுது. சிக்ஸ்த் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2026 பிகின்ஸ் இன் லே. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியோட 6வது பதிப்பு லடாக்கில் லே நகரில் தொடங்கப்பட்டிருக்கு. இதில் ஸ்கீயிங், ஐஸ் ஹாக்கி, ஸ்னோ போட்டிங் போன்ற குளிர்கால விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன. 7th one, 56th edition of World Economic Forum held in Switzerland's Davos. 56வது உலக பொருளாதார மன்றம் சுவிட்சர்லாந்தில் இருக்க டாவோஸ் நகரில் நடைபெற்றிருக்கு. 8th one, சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் நாசா ஆஃப்டர் 27 years ஆஃப் சர்வீசஸ். இந்தியாவில் பிறந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 27 ஆண்டுகள் பணியில் நாசாவில் பணியில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஓய்வு பெற்றிருக்காங்க நாசாவிலேருந்து. 9th one, ஜப்பான் ரீஸ்டார்ட்ஸ் ரீஆக்டர் அட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காஷிவாசாகி காரிபா நியூக்ளியர் பிளான்ட் 15 years ஆஃப்டர் ஃபக்குஷிமா டிசாஸ்டர். அதாவது உலகிலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னா ஜப்பானில் கரிவாகி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இது 2011ஆம் ஆண்டில் நடந்த புகுசிமா அணு விபத்துக்கு பிறகு இது நிறுத்தப்பட்டிருந்துச்சு. 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜப்பான் மீண்டும் இந்த அணு உலையை செயல்படுத்த தொடங்கியிருக்கு. 10th one, Coastal Rica's Amelia Valverde appointed as coach of senior Indian women's football team. கோஸ்டா ரிக்கா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த அமீலியா வால்வெர்டே
அப்படின்றவங்க இந்திய மூத்த மகளிர் கால்பந்து அணியோட தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தினைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் காய்ஸ்.